உடைஞ்ச உளுந்து பாதி ஆட் பண்ணின்னு உளுந்து பாதி ஆட் பண்ணி நல்லா சிவப்பாக வறுத்து மிஷினில் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது உடைச்ச உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ இது பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். இப்போது முழு உளுத்தம் பருப்பை வறுத்து பொன்னிறமாக ஆனதான் தட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ இந்த உளுத்தம் பருப்பும் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை தட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ அரிசி ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு வரும். இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம். ஆறட்டும். இந்த கடாய் சூட்டிலே இந்த பொட்டுக்கல்லை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் இருக்க வச்சுட்டு தட்டில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்கட்டும் இந்த சூட்லேயே. அப்புறம் தட்டில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ முறுக்குக்கு இந்த மாதிரி அரிசியை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வறுத்தது எல்லாத்தையும் இந்த அரிசியில் ஆட் பண்ணி மிஷினில் அரைச்சின்னு வந்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முறுக்குக்கு மாவு பேசியும் அதனாலும் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பேசிங்க. இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் பேசிங்க. தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா புளிய வராது, தொலை தொலைன்னு இருக்கும், எண்ணெய் கோக்கும். அதனால் இந்த கன்சிஸ்டன்ஸ் தான் கரெக்டு. இப்போ நம்ம முறுக்கு புழியாச்சில் இந்த மாதிரி எண்ணெய் தொட்டி உள்ளேயும் இதுலேயும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த பக்கமும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இதுலேயும் தேயும். அப்போ தான் நல்லா முறுக்கு ஈஸியாக புழிய வரும். முறுக்கு மாவு பேசும் போது பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இந்த குழால போட்டு புழியலாம். ஒட்டாத டக்குன்னு எடுக்க வரும். எப்பவுமே மாவை முக்கால் போடுங்க, ஃபுல்லாக போடாதீங்க. அப்போ தான் ஈஸியாக புழிய வரும். ஃபாயில் ஷீட்லேருந்து நம்ம எடுத்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஒட்டாத வந்துக்குது. எண்ணெயில் ஆட் பண்ணிடும். இப்போ வேகட்டும், திருப்பிடலாம். அப்போ தான் நல்லா வேகும். இப்போ இந்த முறுக்கு வெந்துச்சுன்னா இந்த பபுள்ஸ்லாம் அடங்கிடும். அப்போ நம்ம முறுக்கு எடுத்துடலாம். சலசலப்பு இருக்கும்போது எடுக்காது. முறுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செய்யும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.